Hello friends, welcome back to Amazing DIY World. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வயர்கள் பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஏன்னா நிறைய பிகினர்ஸ்க்கு வயர்கள் பத்தி தெரியறதில்ல. நான் எந்த மாதிரி கூடைகளுக்கு எந்த வயர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப டவுட்ஸ் இருக்கு. என்னுடைய கிளாஸ்ல அட்டெண்ட் பண்றவங்க கேக்குற டவுட்ஸ் வச்சு தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்க அப்படினா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிளாஸ்டிக் வயர் பத்தி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. அதை இப்ப பார்க்கலாம். பிளாஸ்டிக் வயர்ங்கிறது இதான் பிளாஸ்டிக் வயர். இந்த மாதிரி ரோல் சுத்தி தான் நமக்கு கிடைக்கும். இது வெயிட் அளவுல தான் நமக்கு கிடைக்கும். ஒரு பேக்கெட் அப்படிங்கிறது நமக்கு 200 கிராம்ஸ் இருக்கும். நீங்க எந்த கம்பெனி பேக்கெட் வாங்கினாலும் சரி, என்ன டைப் ஒயர் வாங்கினாலும் சரி 200 கிராம்ஸ்ல தான் பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஓவல் ஷேப்ல பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க இதை எடுத்துட்டு ஒரு குச்சியில சுத்தி வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம். சென்டர்ல கட் பண்ணிட்டு உள்பக்கமா இருந்து ஒயர் எடுத்துக்கலாம். ஒரு ரோல் பிளாஸ்டிக் வயர்ல நமக்கு அப்ராக்சிமேட்டா 200ல இருந்து 220 ஃபீட் ஒயர் இருக்கும். பிளாஸ்டிக் வயர்கள்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. பிளாஸ்டிக் வயர்ல டீலக்ஸ் வயர், கிளாஸ் வயர், டிஸ்கோ வயர், 50-50 வயர், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. டீலக்ஸ் வயர்ங்கிறது இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியா இருக்கும். இதுலயே கம்மி குவாலிட்டியும் வருது. அது கொஞ்சம் விலை கம்மியா இருக்கும். உங்களுக்கு வேற என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எங்க வெப்சைட் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நிறைய பேர் வாட்ஸ்அப்ல இந்த டவுட்ஸ் கேக்குறீங்க. அதுக்கப்புறமா பிளாஸ்டிக் ஒயர் எங்க வாங்குறது, எப்படி வாங்குறது அப்படி தெரியல அப்படின்னு சொல்றீங்க. எங்களுடைய வெப்சைட் லிங்க் கொடுத்தாலும் அதுல போய் பார்க்கறதுக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால இதுல எங்க வெப்சைட்ல என்னென்னலாம் இருக்கு, எந்த டைப் ஒயர்கள் இருக்கு அப்படிங்கறதையும் ஒரு பார்வை பார்த்துடலாம். நிறைய பேர் உங்க கடை எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க. எங்களுதுல ஆன்லைன் ஸ்டோர் மட்டும்தான், நேரடியா விற்பனை பண்றது இல்ல. ஆன்லைன் ஸ்டோர்ல இன்னைக்கு பிளாஸ்டிக் ஒயர்கள்ல என்னென்ன வெரைட்டி இருக்கு அப்படிங்கறத மட்டும் பார்க்கலாம். இன்னொரு வீடியோல வேற என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலா சொல்றேன். நேரடியாவும் எங்க ஷாப்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நான் போய் வீடியோ எடுத்து அப்லோட் பண்றேன். அது இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நீங்க கூகுள்ல adwcraft.com அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணாலே எங்க ஷாப் வந்துரும். அதை நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம். அதான் எங்க வெப்சைட். இதுல லெஃப்ட் சைட்ல நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஷாப் அப்படின்னு இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா எங்க வெப்சைட்ல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல பிளாஸ்டிக் வயர்கள் மட்டும் பார்க்கலாம். இன்னொரு வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டீலக்ஸ் வயர் தான் இருக்கு. எங்கள்கிட்ட நல்ல குவாலிட்டியான டீலக்ஸ் வயர் தான் கிடைக்கும். பாருங்க, நிறைய கலர்ஸ் இருக்கு. 4 பேஜஸ் கலர்ஸ்ல போட்டு வச்சிருக்கோம். மொத்தம் 31 கலர்ஸ் எங்கள்கிட்ட டீலக்ஸ் வயர் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். கவுண்டிங் எத்தனை வேணுமோ அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் வயர்ஸ் இருக்கு. கிளாஸ் வயர்லயும் நிறைய கலர்ஸ் இருக்கு. 20 கலர்ஸ்க்கு மேல கிளாஸ் வயர்ஸ் இருக்கு. கிளாஸ் வயருக்கும் டீலக்ஸ் வயருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நான் இப்ப சொல்லிடுறேன். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, கிளாஸ் வயர் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். டீலக்ஸ் வயர் டிரான்ஸ்பரண்டா இருக்காது, நல்லா திக்கா இருக்கும். கிளாஸ் வயர்ல இருக்கிற மைனஸ் என்ன அப்படின்னா, இப்ப 2 கலர் ஒயர் நீங்க யூஸ் பண்ணி போடுறீங்க அப்படின்னா அந்த 2 கலருமே நீங்க கிளாஸ் வயர் யூஸ் பண்ணீங்கன்னா கூட அவ்வளோ ஸ்டிஃபா இருக்காது. நீங்க ஹேண்ட்பேக் மாதிரி போடுறீங்க அப்படின்னா ஓகே, இல்ல பீட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி இந்த ஒயர் யூஸ் பண்ணி போடுறீங்கன்னா ஓகே. ஒரு நார்மலான மார்க்கெட் பேக் அந்த மாதிரி லஞ்ச் பேக்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இதுல ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்க போடுங்க. டீலக்ஸ் ஒயரையும் கிளாஸ் ஒயரையும் மிக்ஸ் பண்ணி போடுங்க. அப்படி போடும்போது நமக்கு பார்க்கவும் அட்ராக்டிவா இருக்கும், கூடையும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது டிஸ்கோ ஒயர். டிஸ்கோ ஒயர் அப்படின்னா சென்டர்ல ஒரு கோடு வரும். நல்ல திக்னஸா இருக்கும் ஒயர். ஆனா லென்த் கம்மியா தான் இருக்கும். இதுல நான் பொதுவா ஒவ்வொரு ஒயர்லயுமே லென்த் அப்ராக்சிமேட்லி 200 ஃபீட்டுக்கு மேல இருக்கும். 200 ஃபீட் டு 220 அந்த அளவுக்கு இருக்கும். டிஸ்கோ வயர்ல 200 அந்த அளவு தான் வரும். அதனால நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும்போது
அளவு எடுத்துக்கணும். ஒயர் வாங்கும்போது வந்து நமக்கு எத்தனை ரோல் தேவைப்படும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்டே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அதனுடைய லென்த் வந்து நமக்கு தெரியாது. அதனால கொஞ்சம் அதிகமா நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு தான் நம்ம கூட போட ஆரம்பிக்கணும். கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து சொல்ல முடியாது. ஒரே கம்பெனி ஒயர் ஒரே ஒயர்களா இருந்தாலுமே நமக்கு வந்து வேரியேஷன் ஆகும். அதே மாதிரி பிளாஸ்டிக் ஒயர்ல இருக்க இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒயர் வாங்கி வச்சுட்டு உடனே போடாம ரொம்ப நாள் கழிச்சு போடுறீங்க. ஒயர் பத்தாம போயிடுது. திரும்ப நீங்க வாங்குறீங்க அப்படின்னா பர்ஃபெக்டா சேம் கலர் வந்து கிடைக்குங்கிறது கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு தடவை அவங்க தயார் பண்ணும்போது கலர்ஸ்ல வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஏன்னா பிளாஸ்டிக் ஒயர்ல வந்து கலர் கோட் கிடையாது. உள்ளன் நூல்ல இருக்கிற மாதிரி நமக்கு கலர் கோடெல்லாம் கிடையாது. பிளாஸ்டிக் ஒயர் நம்ம வாங்கி வச்சுட்டு அடுத்து இன்னொரு தடவை வாங்கும்போது சேஞ்சஸ் ஆகலாம். அதனால நீங்க வாங்கும் போதே ஒன்னா சேர்த்து வாங்கிடுங்க. இல்லைன்னா வந்து கலர் டிஃபரன்ஸ் கண்டிப்பா வரும். அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போறது 50-50 ஒயர். 50-50 ஒயர் அப்படிங்கிறது வந்து ஒரு சைட்ல வந்து இப்போ ஒயருடைய அகலத்துல வந்து ஒரு பக்கம் வந்து ஒயிட்டும் ஒரு பக்கம் வந்து கலர்ஸும் இருக்கும். இந்த மாதிரி வரும். இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும். ஆனா இதனுடைய திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஒயர் லென்த் வந்து நமக்கு அதிகம் கிடைக்கும். அதனால வந்து நம்ம கூடையை வந்து நல்லா திக்னஸா எதிர்பார்க்க முடியாது. ஆனா வந்து நீங்க போட்டு விற்கிறீங்க, கூட வந்து சேல் பண்றீங்க அப்படின்னா இது வந்து லென்த் வந்து நல்லா அதிகமா கிடைக்கலாம். 10 to 20 feet அதிகம் கிடைக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வெப்சைட்ல பிளாஸ்டிக் ஒயர் கூடைகள் போடுறதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் இருக்குது. உங்களுக்கு வந்து அலுமினியம் ஹேண்டில், உடன் ஹேண்டில் இருக்கு, டியூப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பட்டன்ஸும் இருக்கு, மெட்டல் பட்டன்ஸும் இருக்குது, புஷ்ஷஸும் இருக்குது. உங்களுக்கு வந்து மெட்டல் பட்டன்ஸ் யூஸ் பண்ணுறத விட புஷ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும், எதுவுமே ஆகாது. ஆனால் புஷ் யூஸ் பண்ணும்போது கீழே வந்து நீங்கள் அட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புஷ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்போ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா டேப் ஒயர் கூட போடுறதுக்கான டேப்களும் எங்கள்கிட்ட கிடைக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து வந்து லாஸ்ட்டாக நம்ம பார்க்கறது வந்து பேஸ்டல் கலர்ஸ் ஒயர்ஸ். நிறைய பேர் வந்து பேஸ்டல் கலர்ஸ் ஒயர்ஸ் கேட்குறீங்க. அதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு கேட்குறீங்க. அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். நிறைய கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு வேண்டிய பிளாஸ்டிக் ஒயர்களை எங்கள் வெப்சைட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்த வீடியோவில் இந்த கூடை எப்படி போடுறது அப்படிங்கிறத கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.